பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலம் விவசாயிகளுக்கு திரும்ப கிடைக்குமா அல்லது இதற்கான அரசின் மாற்று திட்டம் என்ன? இந்த விவகாரத்தில் சட்டம் சொல்வது என்ன? முழு விவரங்களை பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சென்னையின் 2வது பசுமை விமான நிலைய திட்டத்திற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலத்தை மாற்று தொழில்துறை தேவைகளுக்கு பயன்படுத்துவது குறித்து தமிழ்நாடு அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. விவசாய நிலங்கள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாகவும் மாற்று இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இந்த நிலங்கள் தமிழ்நாடு தொழில்துறை நில எடுப்பு சட்டத்தின் கீழ் பெறப்பட்டவை. இச்சட்டத்தின்படி அரசு நினைத்தால் வழங்கிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு நிலங்களை மீண்டும் உரிமையாளர்களிடமே திருப்பித் தர முழு சட்ட அதிகாரம் உண்டு. அரசு நிலத்தை ஒப்படைக்க மறுக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகவும் சட்டத்தில் இடமுள்ளது. இருப்பினும் அரசு வட்டாரங்களின்படி கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி ஒப்படைக்கும் எண்ணமோ அல்லது இழப்பீட்டுத் தொகையை திரும்பப் பெறும் திட்டமோ அரசிடம் இல்லை என தெரிகிறது. தொழில்துறை நில எடுப்பு சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட நிலம் என்பதால் அதை தொழில்துறை சார்ந்த பிற பணிகளுக்கு பயன்படுத்த சட்ட ரீதியான வழிவகை உள்ளது என அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். இதனை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவும் சட்டப்பேரவையில் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தொழில் ரீதியாக அந்த நிலம் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையிலான வேளாண் பதப்படுத்தும் மையங்கள் அல்லது சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பது குறித்து தொழில்துறை தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. இதற்கான விரிவான வரைவு திட்டம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சென்னைக்கான மாற்று விமான நிலைய இடத்தை அடையாளம் காணும் பணிகளும் தொடர்கின்றன.